ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட எதையும் நான் சொல்லிக்கல. ஏன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதை அவங்க புரிஞ்சுக்கிற விதங்கிறது இருக்குல்ல. அதனால எங்கள் மாமியார்கிட்ட நான் எதுவுமே ஒரு இதாக வெளிப்படையாக எதுவுமே நான் சொல்லிக்கல. எதாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், போகிறது போகட்டும், பண்ணுறது பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணனோட ஒய்ஃப், அதாவது எங்கள் அண்ணி கூட கொஞ்சம் உதவியாக தான் இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எதையுமே நான் அவங்கக்கிட்ட ஒரு பேச மாட்டேன். அவங்க ஆனால் என்கிட்ட மற்ற பேர் மாதிரி இருக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணனை காட்டியும் எங்கள் அண்ணி ரொம்ப பாசமாக இருப்பாங்க என் மேலே. அவ்வளோ ஒரு இதாக இருப்பாங்க அண்ணி. அவங்கள நான் தவறு சொல்லவே முடியாது. எதாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று வாங்கினா எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க தான். ஆனால் ஒரு சில நேரத்தில் நான் எங்கள் அத்தை பேச்சு கேட்டுட்டு முதல்லாம் கல்யாணம் ஆன புதுசுலலாம் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்றது கிடையாது. ஒரு ஃபோன் பண்ணி பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ இவங்களோட எனக்கு உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்களோட அருமையே தெரிய வந்திருக்கு. இப்போ 3 வருஷத்தில் நான் இவங்கள பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடியெல்லாம் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நான் தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓரளவு எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இவங்க இப்படி தான் அப்படின்னு. நமக்கு நகைக்காகவும் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்புக்காக தான் இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு போயிட்டு. அதனால நான் இவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம ரொம்ப இவங்கக்கிட்ட இனிமேல் எந்த உண்மை விஷயத்தையும் நம்ம அம்மா அப்பாவை பற்றியோ, இல்லை நம்ம அக்கா தங்கச்சிங்களை பற்றியோ, யார் விஷயமாகவும் அண்ணனை பற்றியோ யாரை பற்றியும் எந்த உண்மை செய்தியுமே அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுவேன், பண்ணுவேன். ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறத நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் எதாக இருந்தாலும் வீட்டில் நடக்கிற விஷயங்கள், பண விஷயமா இருக்கட்டும், வீடு ஏதாச்சும் எங்கள் அண்ணன் ஏதாச்சும் வீடு வாங்குறதா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் இவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ இவங்க நம்மள ஒரு தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, அதுலேருந்து நான் கொஞ்சம் மனசை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஒரு இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் இதுக்காக நம்ம எதையுமே இது பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம எந்த ஒரு நேரத்துலையும் நம்மளால் அது அதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நகர ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், இதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எந்த ஒரு இதையும் வாழ்க்கையில் கொண்டுட்டு போய் இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கான நேரம் வர்றப்போ நம்ம அதை வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் இனிமேல் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வேலைக்கு போகணும். எங்கள் அண்ணி சொன்னாங்க, எங்கள் ஆஃபீஸில் கூட ஒரு வேலை இருக்குது. நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், மந்த்லியும் உனக்கு ஒரு 20,000 கிடைக்கும். நீ ஒர்க் பண்ண என்ன, இப்போ தான் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு சேர்த்தாச்சுல அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இவங்க பேச்சை கேட்டுட்டு முன்னாடியெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சுட்டு, நம்ம கண்டிப்பாக போய் வேலை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு ஒரு 500 1000னாலும், இல்லை நம்ம ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒன்று இது பண்ணுறதுனாலும் என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மா கேட்டுட்டு தான் கொடுக்குறாரு. அந்த மாதிரி தான் இருக்குது. அது எதுக்கு நம்ம இது பண்ணணும், நம்ம தேவையில்லாத எதுக்கும். அதனால் நம்ம படிச்சிருக்கோம், வேலை பார்த்தோம். இப்போயும் நம்ம வேலை பார்த்தா நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கும். அதுக்காகனாச்சும் பணத்துக்காகனாச்சும் நம்மளுக்கு இவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, தேவையில்லாமல் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணுறேன்னு எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் நான் இதை தானம்மா சொன்னேன் உங்கள்கிட்ட, 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்தா நேரம் எவ்வளோ சம்பாதிச்சிருந்துருக்கலாம், நீ ஒன்றும் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னாங்க. நான் பரவாயில்ல, எனக்கு இல்லைக்கா, நீங்கள் இல்லை அக்கா கிட்ட சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அண்ணியும் அவங்க அக்கா எல்லாமே அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணலாங்களா என்னன்னு தெரியலனால நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு 7 வருஷமாக இங்கே வேலை பார்க்கறனால நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எங்கள் மேனேஜர்கிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னாங்க. நீங்கள் பேசி பாருங்கள், பேசி பார்த்துட்டு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே, நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ நீ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணு, நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும்
இது கிடைச்சாலும் இந்த வாய்ப்பை விடக்கூடாது. நம்மளா போய் வேலை தேடுறதெல்லாம் வந்து இப்போ நடக்கிற விஷயம் கிடையாது. உடனே கிடைக்காது. போய் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஹஸ்பண்ட்ட சொன்னேன். அவர் வந்து "ஏன் இப்போ வேலை ஏன் சம்பளம் பத்தலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டார். "இல்லைங்க எனக்குன்னு ஒரு இது இருக்குனுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "சரி உன் இஷ்டம்" அப்படிங்கிற மாரி சொன்னார்.